ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது குறைவான முதலீட்டில் அதிக லாபம் தரக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பு. இந்த தொழில் நீங்கள் செய்வதற்கு வீட்டில் சிறிய இடம் இருந்தால் போதுமானதாக இருக்குது. அந்த சிறிய இடத்தில் இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால லாபமும் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. என்ன தொழில் எப்படி செய்யலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள். அந்த தொழிலை பற்றி இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் பனானா ஃபைபர் மேக்கிங் பிஸ்னஸ். அதாவது இந்த வாழைத்தண்டு இருக்குது பார்த்தீங்களா, இந்த வாழைத்தண்டு மூலிமா நீங்கள் கயிறை மேக் பண்ணி அதை சேல்ஸ் பண்ணோம். அந்த தொழில் வாய்ப்பை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு தேவையான மூலப்பொருள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல நிலையில் இருக்கிற அந்த வாழைத்தண்டு, அப்புறமா இந்த பனானா ஃபைபர் மேக் பண்ணுறதுக்கு அந்த மிஷினு, அப்புறம் பேக்கிங் மிஷின், இந்த 3 இருந்தாலும் போதுமானதாக இருக்குது. இந்த தொழிலை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். இதை எப்படி ரெடி பண்ணலான்னு நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த வாழைத்தண்டை நல்லா சுத்தப்படுத்தி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கு பிறகு அந்த பனானா ஃபைபர் மேக்கிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மிஷினுக்குள்ளே அதுக்குன்னு தனியாக ஒரு இடம் இருக்கும். அந்த இடத்துல அந்த வாழைத்தண்டு எல்லாத்தையும் நீங்கள் போட்டு விட்டு சுவிட்ச் ஆன் பண்ணி விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக கயிறாக ரெடி ஆகி வந்துடும். அந்த கயிறை எடுத்து நீங்கள் அந்த பேக்கிங் மிஷின் இருக்குது பார்த்தீங்களா, அதில் நல்லா அழகாக பேக் பண்ணி நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இது ஈஸியாக மேக் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எங்கெங்கே சேல்ஸ் பண்ணலான்னு பார்த்தா, இந்த மளிகை கடை, சூப்பர் மார்க்கெட்டு, அப்புறம் டிபார்ட்மெண்டல் ஸ்டோரு, அப்புறம் இப்போ இந்த பெட்டி கடை, இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் நீங்கள் போய் சேல்ஸ் பண்ணலாம். ஏன்னா மளிகை கடைக்கெலாம் ரொம்ப கயிறு தேவைப்படும். அங்கெல்லாம் போய் நீங்கள் சேல்ஸ் பண்ணலாம். இது ஒரு சிறிய முதலீட்டில் செய்யக்கூடிய ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது. இதை நீங்கள் ஆன்லைனில் செய்கிறதுனா உங்களுக்கு ஜிஎஸ்டி தேவைப்படும். இதுவும் ஒரு நல்ல ஒரு தொழில் வாய்ப்பாக இருக்குது. இந்த மாதிரி தொழில்கள் நிறைய பேர் செய்ய மாட்டேங்கிறாங்க. ஸோ நீங்கள் இந்த தொழிலை நீங்கள் எடுத்து செஞ்சு நல்ல ஒரு லாபம் பார்க்கலாம். இதை நீங்கள் பார்ட் டைமாக எடுத்து செய்யலாம். ஃபுல் டைம் எடுத்து செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் பார்ட் டைம் எடுத்து செஞ்சாலே இந்த தொழில் போதுமானது. இதில் எவ்வளோ லாபம் இருக்குதுன்னு இப்போ பார்க்கலாம். நம்ம இந்த வாழை மரத்தண்டு மூலயமா மேக் பண்ணுற அந்த கயிறுடைய ரேட்டு 1 கிலோ உங்களுக்கு 200லேருந்து 250 ரூபா கிட்ட கிடைக்குது. ஒரு நாளைக்கு நீங்கள் குறைந்தபட்சம் ஒரு 20 கிலோ மேக் பண்ணாலும் போதும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு 4000 ரூபா கிடச்சிடாது. செலவு போக உங்களுக்கு ஒரு 3000 ரூபா லாபம் நிற்கும். ஃபுல்லாக நீங்கள் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாதம் குறைந்தபட்சம் ஒரு 80லேருந்து 90,000 ரூபா வரைக்கும் சம்பாதிக்கலாம் இந்த தொழிலில். அதுவும் பார்ட் டைமாக செஞ்சு. இந்த தொழில் வாய்ப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். மேலும் இது போன்ற சிறிய தொழில் செய்யக்கூடிய இந்த பிஸ்னஸ் வாய்ப்பு என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கணுன்னா இந்த சேனல் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் அடுத்த ஒரு தொழில் வாய்ப்பை பற்றி நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.